நைட்டியோட ஒரு லேடி சலங்கை கட்டிக்கிட்டு நைட்டு 2 மணிக்கு உங்க தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? குஜராத்ல மோகன் அப்படின்ற இவரோட மனைவி வனஜகுமாரி நைட் ஆனாலே சலங்கை கட்டிக்கிட்டு அந்த தெருவைய சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. ஊர்க்காரங்கெல்லாம் அந்த வனஜகுமாரிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவ முன்னாடி யார் போனாலும் அடுத்த 3 நாள்ல அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நைட் ஆனாலே வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது. ஒரு நாள் நைட்டு ரவி அப்படின்ற ஒருத்தர் அந்த வனஜகுமாரி என்னதான் பண்றான்னு பார்க்க நைட்டு வேணும்னே அவ முன்னாடி போய் நின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த ரவிய காணோம். 3 நாளைக்கு அப்புறம் அந்த ரவி ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருந்து கிடந்தான். இதனால ரியலாவே வனஜகுமாரி மேல பேய் இருக்கு, அவ முன்னாடி போனா பேய் அடிச்சிடும்னு எல்லாரும் நம்பினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதே ஊர்ல இருந்த 2 காலேஜ் பசங்க நைட் ஆனா என்ன நடக்குதுன்னு பார்க்க ட்ரோன் கேமராவை விட்டு இருக்கானுங்க. அப்போ பேயின்னு சொல்லக்கூடிய வனஜகுமாரி அந்த சைடு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பின்னாடி வனஜகுமாரியோட ஹஸ்பண்ட் மறைஞ்சு வந்திருக்கான். என்ன நடக்குதுன்னு அந்த பசங்க டீப்பா ட்ரோன் கேமரா மூலமா பார்க்கும்போது அந்த வனஜகுமாரியோட ஹஸ்பண்ட் ஒரு மூட்டைய மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. இது அந்த பசங்க போலீஸ்க்கு சொல்ல போலீஸ் சடனா அங்க வந்து அந்த வனஜகுமாரி அண்ட் அவளோட ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுலதான் தெரிய வந்திருக்கு பேய் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தி சின்ன பொண்ணுங்களை கடத்தி விக்கிற கடத்தல் கும்பல் அவங்க.